பேசிக் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? பூஸ்டப் வரும்போது அதை நீ என்கிட்ட கேட்கவே மாட்டேன், என்ன ஒமிட் பண்ணிட்டு போயிடுது. ஓகே பண்ணலாம்டா, அது பேசிக் லெவலில் இது முதல்ல முடியும். ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? கம்பெனியோட லோகோ ஆர் நேமு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சர்வீசஸ், இந்த ட்ராப் டவுனை கூட விட்டுடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மெனுஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு பட்டன். மொத்தம் 3 செக்ஷனாக இருக்குது. 1 2 3. ஓகேவா? இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா 2 செக்ஷன். ஓகேவா? 2 செக்ஷனாக இப்போ எடுத்து பண்ண போகிறோம். இது சைட்டு யூரோபிஸ். என்ன பண்ணுறேன், யூரோபிஸ்னு வந்து ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், index.html. ஓகே, இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இது எதுவும் பெருசாக யூஸ் பண்ணலாம், அதனால் இது எதுவும் தேவை, இது நமக்கு தேவையில்லை. index.html அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபைல் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டாக சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறேன். index.html ஸ்டைலுக்கு ஒரு ஃபோல்டர், இன்னொரு ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸ் அப்படின்றத எடுப்பேன். இங்கே இருக்கிறதுக்கும் ஓகேவா, இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது எல்லாமே ஒரே ரூட் ஃபோல்டராக நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணுறோம். index.html இமேஜஸ்னா எங்கே இருக்கணும், சிஎஸ்எஸ்னா எங்கே இருக்கணும் அப்படின்றத ஆர்கனைஸ்டாக பண்ணுறோம். ஓகே, ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும். HTML எடுத்து இங்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு style.css. ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த margin 0 padding 0 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, லிங்க் பண்ணிக்க போறோம். ஹெட்டுக்குள்ளார லிங்க் பண்ணிக்க போறோம். லிங்க் here of cssல style.cssல வேற என்ன கொடுக்கணும், relations style sheet, style sheet, style sheet. ஓகேவா? இப்போ இங்கே இது கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட வேண்டியது. வியூ பேஜ் சோர்ஸு போய் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான வேல தான் இருக்கும் அப்படின்றது மீன். ஓகே, இது தேவை கிடையாது, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது, இது தேவை கிடையாது, இது நம்ம பார்த்து பார்த்து எடுக்க போகிறோம். ஓகே, வெள்ளையா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல. வேற ஏதாவது கலர்ஃபுல்லா இருக்காங்க. இது ஓகே, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்கும். மார்க்கெட் இது இருக்கு. ஓகே, இந்த சைட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இது தேவையில்லை, இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே,
இதுல நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று சொன்னானே அவன் கலர் எடுக்கிறது. ஆனா அந்த டப்பா கிளிக் பண்ணுங்க. எப்படி கத்துக்கிட்டோம்ல. ஓகே, இப்படி இந்த கலரை நம்ம எடுத்துக்கலாம். இது பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? டெக்ஸ்டோட கலர் என்னவா இருக்கு? ஒயிட்டா இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்டோட கலரு ஒயிட்டா இருக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் இப்போ நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுத்த உடனே இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவ் அப்படின்னு ஒன்று போடுறோம். ஓகேவா? இன்னொரு டேர்மும் இருக்கு. இது டிவிஷன் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செக்ஷனா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, செக்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு கூட நம்ம HTML இருக்கு. ஆனா இதுக்கும் டிவுக்கும் என்னன்னா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். அப்புறம் எதுக்கு நான் இது இருக்கு அப்படின்னா ஸ்பேன் லேபிள் இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸ்பேன் எதுக்காக யூஸ் ஆகும், லேபிள் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா லேபிள் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த நேம் வந்து எதுக்காகனா இது இதுக்காக இருக்குன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றது. ரெண்டுமே இன்லைன் எலமெண்ட் தான். யூஸ் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். அதே தான் இங்க நான் என்ன செய்ய போறேன்னா இங்க மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன? இந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேனர் ஆர் ஸ்லைடர் செக்ஷன் அப்படின்னு இருக்க போகுது. இந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செக்ஷன் பார்த்துருவோம். ஃபியூச்சர்ஸ் அபவுட் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு செக்ஷனா பிரிக்க போறேன். இந்த மாதிரி. ஓகேங்களா? செக்ஷன் அப்படின்றது இது இந்த செக்ஷனுக்கானது அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? இல்ல நான் டிவ் வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? பட் இந்த மாதிரி டேர்ம் இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டார்ட்னு நான் போட்டுக்கிறேன். இது எண்டு ஹெட்டர் செக்ஷன். இதோட இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உங்க கோடை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஆனா இது நீங்க நடத்தும் போது சொல்லவே இல்லை. இது ரொம்ப மேனேஜர்னா கிடையாது. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் இவங்க சைட்லயே இருந்துச்சு. எண்டு லோகோ போட்டிருக்கானுல்ல, நேம் பாரு, இது ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு போறது. ஓகே, இந்த செக்ஷன் இங்க தான் முடியுது அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம எப்படி போறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் வேல போகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க அதை இன்னும் தெளிவா பண்ண போறீங்க. இந்த காலர் கூட காப்பி பண்ணிக்கிட்டு இந்த செக்ஷனுக்குள்ளார நான் ஃபர்ஸ்ட் டிவ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? டிவ் கிரியேட் பண்ணிட்டு h1 போட்டு லீட் செயின் அப்படின்னு போகும். உண்மையா மற்றவங்களை பிராண்ட் பண்ணணும், நம்மளே பிராண்ட் பண்ணிப்போம். இந்த டிவ்ல இதை நான் வச்சிருக்கேன். இன்னொரு டிப்பை போட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னா யூஎல் எல்லைக்குள்ளார ஏஹெச்ல இங்க இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு புரியல? புரியுதுண்ணா. ஓகே, ஒன்றும் பெருசா எதுவுமே பண்ணீங்க, தனித்தனியா எல்லாத்துக்குமே டிப் வந்து வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா நான் இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் இது பேரண்ட் வச்சு ட்ரை பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஹோம் சர்வீசஸ் மார்க்கெட்டு ஃபியூச்சர்ஸ் அபவுட் கான்டாக்ட். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே வந்துச்சு. நேற்று கேட்டுருந்தீங்கல்ல, யூஎல்லோட டிஃபால்ட் பிஹேவியர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஒட்டிட்டுனா ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நேற்று லெஃப்ட் ரைட்டு வரும்போது இந்த இடத்துலயே வந்து ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து லோகோ அப்படின்னு போகிறோம். ஓகே, அப்படின்னா பேரண்ட் அப்படின்றது மீனிங். P ஃபார் பேரண்ட்.
இப்போ இதுக்கு லோகோ அப்படின்னே போகும். அப்போ இதுக்கு என்ன செய்ய போறோம்னா parent menus. இது menu. இது ஒன்னொன்னுக்கும் அது ப்ளூரல், இது சிங்குலர். இது எக்ஸாக்டா இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனா இந்த மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன நேம் வைக்கணும்னு அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இருக்கு மெனு டைட்டில் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கும் கண்டிப்பா ஏஹெச்எஃப்னு ஒரு சிலது எழுதணும். டிஃபால்ட்டாகவே நமக்கு தெரியும் என்னென்ன எழுதணும் அப்படின்னு. என்னென்ன எழுதும் ஏஹெச்எஃப் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அவ்வளோதான். அது சொல்லும் போதே புரியுது பத்தியா? அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னா இதுக்கு ஒரு ஐடியா ஒன்று வச்சுக்கோம். என்னன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இது சொன்னோம்னா ஹெட்டர் அப்படின்றது ஒரு இது டேக் நேம் இருக்கு. அது நம்ம போஸ்டர் வரும்போது பார்ப்போம். ஹெட்டருக்கு ஐடி அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஐடி இப்படி வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் அங்கேருந்து பைரேட் பண்ண அந்த விஷயத்தை எடுத்து வந்து இங்கே போட்டு ஹைட்டு 120 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு தற்சமயம். ஓகே, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போ பிரம்மா டெக்கு இதை கொஞ்சம் டிசைன் பண்ணணும். இவரை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வைக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரே ரோட வர வைக்கணும். ஒரே ரோட வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? எனிவன் டிஸ்ப்ளே இன்லைன் டிஸ்லைன் என்னடா எல்லாம் செம ஃபாஸ்டா சொல்றாங்க மைக் ஆன் பண்றதுக்குள்ள. அண்ணன் நெக்ஸ்ட் அதான் கேட்பான்னு தெரியும். ரெடியா இருக்கும். போடு போடு தகிட மியூட் மேலே கச வச்சுக்கடா. ஓகே, வேணா பிரதீப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் எல்லாருக்கும். ஓகே, எல்லா கிளாஸையும் எடுத்து இங்க செட் பண்ணிக்குவோம். எதுக்காக இங்க செட் பண்றது தெரியல. ஏன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உங்க கிளாஸ் நேம்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டைரக்டா இங்கே நம்ம இது எழுதிக்கலாம். அதனால நம்ம இதை எழுதி வச்சுக்கணும். இந்த HTML எழுதிட்டா மட்டும் அங்க வருமானு கேட்டா வராது. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி பண்ணணும். எல்லாத்தையும் எழுதி வைப்போம். யூஸ் ஆனா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா அப்படியே காட்டணும். சொன்னல ஒரு வாரம் வரைக்கும் தான் நீங்க என் பேச்ச கேட்டீங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெர்ம்னா தெரிஞ்சுன்னா கண்டுக்கவே மாட்டீங்க. இப்ப இந்த எல்ஐ மெனுவை என்ன செய்யணும்? எல்ஐ அதுதான் பிளாக் லெவலா இருக்கும். ஓகேவா? ஆனா நான் யூஎல்க்கு பண்ணலாமே. யூஎல்லும் பிளாக் தான். அதுக்குள்ளார இருக்கிறது என்ன பண்ணும்? அது பக்கத்துல அலோவ் பண்ணும். ஆனா அதுக்குள்ளார இருக்கிறது பிளாக் லெவல் எலிமெண்ட். அதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இன்லைன் பிளாக் கரெக்டா வந்துடுச்சு. இன்லைன் பிளாக் அப்படின்றது கரெக்டா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற லைன்ஸ் அண்டர்லைன்ஸ் வந்து போகும். அதுக்கு என்ன செய்யணும்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். லைக் இதை வந்து நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ் யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்? அப்சல்யூட் மேல இருந்து வராம அப்படியே இங்க இருந்து மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நான் 0 கொடுத்துட்டேன்ல. ஓகே, சாரி, பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் மூவ் ஆகும். கரெக்ட். பொசிஷன் ரிலேட்டிவ்னா எந்த இடத்துல நீ சொல்றியோ அந்த இடத்துல இருந்து அப்படின்றதான் மீன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. அப்சல்யூட் கொடுத்து ஆனா கலரை மாத்திடலாம். நான் கொஞ்சம் முதல்ல வா நானே எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு.
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் கருப்பா. பண்ணிடுறது கலரு ஒரு நிமிஷம். கலரு ஒயிட்டு கொடுத்துருக்கும். எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கிளீனாக பார்த்துக்கோங்க. அந்தந்த டேகுக்கு கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த பி மெனுஸ் இவரை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த மெனு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் அதை இன்னும் கொஞ்சம் தூரம் தூரமாக வர வைக்கிறதுக்கு பேடிங் ரைட்டு கொடுக்குறேன். அதாவது ரைட் அப்படின்னா ஹோமுக்கு எஸ் இந்த இடம் இருக்குல்ல, இது ரைட்டு இது ரைட்டு, ஓகேவா? அந்த இடத்துல இருந்து 10px அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லெவலுக்கு அது நவ். ஸோ எனக்கு இன்னுமே இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நவுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரைட்டை டார்கெட் பண்ணி 10px நவுந்து போ அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அது மூவ் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி டாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டாப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி ஒரு 38 பிக்சல் வச்சிடும். நெக்ஸ்ட் மெனு டைட்டிலுக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்க வேண்டியதான். ஃபாண்ட் சைஸ் 16x 18 19. ஓகே ஓகே. இது அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? bold font weight ஓகே. லெட்டர் ஸ்பேசிங் 1x லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்தா இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? ஃபாண்ட் வெயிட் ஃபாண்ட் ஃபேமிலியை font weight ஃபாண்ட் வெயிட் கொடுத்தே ஆகணுமா? ஆல்ரெடி அது பெருசாக இருக்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபாண்ட் வெயிட் கொடுத்தா ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு. இது நல்லா இருக்கா? சரி ஓகே, இதே இருந்துட்டு போகும். இப்போ இது வரைக்கும் இதை பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு சிஎஸ்எஸ்ஸையும் நீங்கள் காப்பி பண்ணி போகிறதுக்கு பதிலாக இங்கே சோர்சஸ்ன்னு ஒரு டேப் இது இருக்கு பாருங்க, டேப். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் இருக்குல்ல, இதை Ctrl+A Ctrl+C அப்படி கொடுத்துட்டு அதை காப்பி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இது எப்படின்னா அப்படின்னா நம்ம அங்கே எக்ஸ்பெக்டில் நம்ம பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இது வாங்கிடும். ஓகேவா? நம்மளுடைய வேலை என்னவா இருக்குன்னா அதை மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சோர்சஸ்ன்னு இருக்குல்ல, இதில் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டென்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு ரிசல்ட்டு இது. ஓகே, நம்ம கம்பெனி நேமும் ஒன்று கிரியேட் பண்ணுமே, தொங்கிட்டு இருக்கு. அவரை போய் ஒரு பக்கம் சரி பண்ணிட்டு வந்து லோகோ, நான் லோகோக்கே டிசைன் இருக்கேன். கலர் ஒயிட், ஃபாண்ட் சைஸு 24 பிக்சல். ஓகே, பேடிங் பார்ப்போம் 10 பிக்சல். அப்புறம் அதை அங்கேருந்து மூவ் பண்ணிக்கணும். பேடிங் ஓகேவா? 70. ஸோ ஃபாண்ட் சைஸை இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எல்லாம் ஓகே. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போகும்போது இந்த கை சிம்பிள் வருது, இங்கே வர்றதுக்கு கை சிம்பிள் வரணும். என்ன வரணும்? சிறப்பா கர்சர் கொடுக்கலாம். கர்சர் பாயிண்டர் கர்சர் பாயிண்டர் ரைட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, பக்கா. ஸோ நம்மளுடைய செக்ஷன் இதை நீங்கள் அப்படியே கால் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் தான் நம்ம பண்ணோம். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துக்கு இதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஹைட்டை ரிடியூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹைட்டை ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை ரிடியூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு அந்த ரெண்டு விஷயமும் நமக்கு சேமாக இருக்கா
இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாமா? 30. ஓகே, அதே தான் இந்த இடத்துக்கும். இப்போ நான் சோர்சஸ்க்கு போயிட்டேன். ஏன்னா 2-3 இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறேன். ஓகேவா? எப்போ நீங்கள் சோர்சஸ் போகணும் அப்படின்னா 2-3 ஃபைலை வந்து சூஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நான் இப்போ ஓவர் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் வர்றது. ஆனால் அண்டர்லைன் தான் தேவை. இப்போ ஓவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இவங்க என்ன கலர் ஆல்டர்னேட்டாக வச்சுருக்காங்க? இந்த கலர் இருக்குது. ஓகே, இந்த கலரையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் இருக்கா? இந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? ஓவர் பண்ணும்போது அப்படின்னு இருக்கு. சரி, எனக்கு இது இன்னுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அதனால இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பேடிங் மெனுக்கு 28 கிட்ட கொடுத்துறேன். 30வே ரவுண்டாக பண்ணிடுறேன். ஓகே, 30 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஓவர் பண்ணும்போது எனக்கு இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி, இந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எதை ஓவர் பண்ணும்போது? மெனு டைட்டில். கரெக்டாக மெனு டைட்டில் ஓவர் பண்ணும்போது அந்த என்ன சொல்றது, அந்த வெப்சைட்டோட ஃபீல் இப்போ தான் உங்களுக்கு தெரியறதுக்கான, தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சால் நல்லது. ஓகே, இப்போ அந்த தெரியுது ஹோம் சர்வீசஸ் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு நேம் பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறோம். ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய இமேஜாக இருக்கலாம். ஓகேவா? அந்த இமேஜில் இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே இமேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்படுத்தாங்க. ஒரு பெரிய இமேஜ், அதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு கிரிப்டோ கரன்சி, அது பிட்காயின். கண்டென்ட் நல்லா வருமா தெரியலையே. அந்த இமேஜே எடுத்துக்கணும்ல, அந்த க்ளோன் பண்றோம். ஹீரோ பிஸ்ல இந்த இமேஜஸை இப்போ நான் என்ன செய்யறேன்னா பேனர்னே வைக்கிறேன். பேனர் டாட், புரியுதுங்களா? இப்போ இமேஜஸ் ஃபோல்டரில் அது இருக்கும். உனக்கு வேணும்னா நீ அதை அங்கேருந்து கால் பண்ணிக்க வேண்டியது. ஒரு செக்ஷன் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நான் இன்னொரு செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த செக்ஷன் பேர் பேனர் அப்படின்னு சொல்றேன். இன்னும் வேற இருக்கு அதில். ஓகே, இந்த செக்ஷனுக்கு பேர் பேனர் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இமேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணலாம். நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு கண்டென்ட்டு அதுக்கு மேலே வேணும். URL கொடுத்து
ஃபோல்டர் இருக்குல்ல வெளியே வந்து அதுல இந்த இடத்துல காணும். சரி, ஏன் வரல? ஐடி ஹேஷ்டேக் வேற லெவல். நோட் பண்ணிட்டியா? திருட்டு பையன் நோட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த வேற யாராவது ஹைட்டுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அகட்டி அவன் முடியலாம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நமக்கு நல்லாவே தெரியும் இது வரலையா? ஓகே, பேக்ரவுண்ட் ஹைட்டு 100% கொடுக்குறேன். உனக்கு என்ன இருக்கோ வந்துருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியணும் இத்தனை வந்துருக்கு. புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தோணும்? நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? பேக்ரவுண்ட் ரிப்பீட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வித் கவர். வித்தா கொடுக்கணும். நான் பேக்ரவுண்ட் சைஸ் சைஸ் கவர். அப்புறம் பேக்ரவுண்டு பொசிஷன் சென்டர் இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேக்ரவுண்டு கலர். ஓகேவா? இந்த கலர் வந்து நான் இந்த தீம் கலரையே கொடுக்குறேன். அதுதான் ப்ரொசீஜர். இந்த கலரையே நான் இந்த பேனருக்கு கொடுக்க விரும்புகிறேன். இமேஜ் இல்லை அப்படின்னா அது வரும் அப்படின்றது. ஓகேவா? இது வரைக்கும் இதை கொடுத்து முடிச்சாச்சு. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பேனரில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எடுத்துட்டு ஓகே, இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்ததால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னல. ஓகே, இப்போ வரைக்கும் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேர்ட்ஸ், லீடிங், கிரிப்டோ கரன்சி அப்படி இப்படின்னு இது பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? H1 tag H1 டேகு, P டேகு, 2 பட்டன்ஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ளார போயிட்டு ரெண்டு பட்டன்ஸ் வேணும். அப்ப நமக்கு என்ன உங்களுக்கு ஞாபகம்? ரெண்டு பட்டன் பக்கத்துல இன்புட். புரியல? பேனர் பட்டன் வச்சுக்கிட்டு ஏஜ் வந்து ரெண்டு யூஸ் கெட் ஸ்டார்டட் how it works. Get start ஒன்று நீங்கள் இங்கே ஜி கேப்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே எஸ் கேப்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இங்கே ஜி கேப்ஸு, இங்கே எஸ் கேப்ஸு, இங்கே ஹெச் கேப்ஸு, இங்கே ஐ ஸ்மார்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான மெத்தட். ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்குமே கேப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸ் என்கிட்ட அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டு இங்கே வந்து நிற்கும். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. என்ன அப்படின்னா இந்த டிவிக்கும் இந்த செக்ஷனுக்கு இந்த செக்ஷனுக்கும் ப்ராப்ளம். ஓவர்ஃப்ளோ ஆயிடு கொடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ புரியுது இல்லை? ஓகே, இன்னையோட இந்த கிளாஸ்